அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம், கிருபை நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது யாரை குறி வைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை தான் குறி வைக்கும். எப்படி? திருடன் எங்கே திருட போவான்? பணம் இருக்கிற வீட்டில் தானே. யார் வீட்டில் நகை இருக்கோ, யார் வீட்டில் நிறையா பணம் இருக்கோ, கேஷ் இருக்கோ, அந்த வீட்டை தான் பார்த்து கொள்ளையடிப்பான். ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் கொள்ளையடிக்க மாட்டான்ல. அதுபோல் தான் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளைத்தான் அவன் குறிவைத்து அவன் தாக்குவான். இதுதான் சாத்தானுடைய ஒரு ஆழமான சத்தியம். பார்க்குறதுக்கு தெரியாது. எப்படி நம்ம ஆதாம் ஏவாளை பார்ப்போம். தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் சர்ப்பமாகிய சாத்தான் தந்திரமாக வஞ்சித்து தேவ சமூகத்தை விட்டு அவர்களை எப்படி பிரித்தானோ, அதுபோல் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தை விட்டு பிரிப்பதில் அவன் அவன் தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். நம்மளால் பைபிள் படிக்க முடியலையா? ஜெபம் பண்ண முடியலையா? சர்ச்சுக்கு போக முடியலையா? கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போக முடியலையா? இது எல்லாமே சாத்தானோட கிரியை தான். அது நம்ப முடியாது உங்களால். எப்படி சாத்தான் அதை பார்க்க தெரியாது. அவன் நம்ம பார்க்கறதுக்கு இவங்களுக்குள்ளதான் பிசாசு சாத்தான் இருக்கிறான்ல தெரியாது. ஆனால் அதுதான் சாத்தானுடைய ஆழம். இந்த பாய்வான்னு சொல்லுவாங்கல்ல, புலி பதுங்குன்னு சொல்லுவாங்க. ஏற்ற நேரத்தில் பாயும். நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த ஜாகிரஃபி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அது ரொம்ப நேரம் அப்படியே நிற்கும். அந்த ஏற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாதபடி போய் அதை அடித்து கொள்ளும். அதே போல தான் சாத்தான் காத்து கொண்டிருப்பான். எப்போ நம்ம தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கலாம் என்று அவன் என்ன செய்வான்னா, டைம் கரெக்டாக அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் அட்டாக் பண்ணுறது நமக்கு தெரியவே தெரியாது. பல வருஷங்களாக அவனோட கையில் தான் இருப்போம். அது நமக்கு தெரியாது. நம்ம சாத்தான்கிட்ட தான் இருக்குன்றது தெரியாது. அப்படி அவன் மறைந்திருந்து, காற்றை போல அவன் மறைந்திருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவான். பொல்லாதவன் தேவ சமூகத்துக்குள்ளேயே யோபுவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டானா, அப்போ எவ்வளோ வல்லமை விழுவேன் பாருங்க. அதை நான் முதல் முறை நான் படிக்கும்போது கை எனக்கு நடுங்கிருச்சு. ஏன்னா தேவ சன்னிதானத்தில் சாத்தான் நின்றான். அப்போ எப்படிங்க நம்ம பிள்ளைங்கிட்ட சாத்தான் இல்லாமல் இருப்பான்? குட்டி குழந்தைங்கிட்ட இருப்பான். நீங்கள் நம்ப மாட்டீங்க. எப்படிங்க குட்டி குழந்தைகிட்ட இருப்பாங்க? இருக்கும். அது எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கும். சர்ச்சுக்குள்ளே இருக்காது, ஒரு நிலையில் இருக்காது. ஜெபம் பண்ணவானா வராது, வசனம் சொல்லி தந்தா படிக்காது. அப்போ அதுக்குள்ளே பிசாசு, அது சாத்தான் அவளை கையில் வச்சிருக்குன்னு அர்த்தம். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தந்திரமா எல்லாமே வசனம் படிச்சிருப்பாங்க, ஒப்பிச்சிருப்பாங்க, அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளையா வெளிப்புறத்தில் இருப்பாங்க. ஆனால் சாத்தான் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவான்? அந்தரங்கத்தில் அவன் ஆளுகை செய்வான். வெளியே பார்த்தா தெரியாது. ஒரு நாள் வரும்போது அந்த பெற்ற தாயே அலறும்படியாய், நம்ப முடியலேன்னு சொல்லும்படியாய் அவன் பிள்ளைய கையில் வச்சிருப்பான். தந்திரசாலி அவன். சாத்தான் ஆழங்கள். கணவன் மனைவியும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. நொடி பொழுதுதான் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை போறது மாதிரி கொண்டு வந்துடுவான். ஆரம்பம் லேசாக தான் தூண்டி விடுவான். கடைசியில் அப்படி பிரிச்சு எந்த குடும்பத்தில் டைவர்ஸ்ன்ற ஒன்று வருதோ அது அவங்களால அல்ல, சாத்தானால. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தேவன் ஒரு குடும்பத்தை இணைத்து வைத்து வாழத்தான் அவர் ஆசைப்பட்டார். ஏன் ஆதாம் ஏவாளை வாழுங்கன்னு தானே கொண்டு அங்கே வச்சாரு.
காலையிலயும் மாலையிலயும் வந்து அவர் அவங்களோட பேசினாரு. எத்தனை அன்பான தேவன்! அவர் எப்படி பிரிப்பாரு? இல்ல. இந்த ஐக்கியத்தை குலைத்து அவர்களை பிரிவினையின் கொண்டு வருவது பிசாசோட கிரியை. ஊழியத்திலையும் கை வைப்பான். ஊழியத்துல தான் நிறைய கை வைப்பான். அதான் சொல்லியாச்சுலப்பா, அவருடைய பிள்ளைகள் மேல தான் அவன் படையெடுப்பான். மற்றவங்களெல்லாம் விட்டுருவான். நம்ம பார்ப்போம், அவங்கலாம் அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்காங்க. இவங்கெல்லாம் பாரு இவ்வளோ மோசமானவங்க, இவங்க இவ்வளோ நல்லா தானே இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் அவனை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, அவனவன் கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிரியமானவர்களே. அது எத்தனை உண்மை! அன்றைக்கு அவர் வந்து நிற்கும்போது அந்த நியாய தீர்ப்பின் நாளன்று குற்றமற்றவர்களாய் நாம் நிற்கும்படியாய், அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் நிற்கும்படியாய் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆனால் பிசாசானவன் அதை கெடுக்கும்படியாய், அவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகும்படியாய் அவன் வல்ல வல்ல காரியங்கள் நம் வாழ்க்கையில செய்வான். நம்ம பிள்ளைங்களை கீழ்ப்படியவே விட மாட்டான். சில அந்த வாலிப பிள்ளைங்கள வந்தவொடனே படிப்புலேயே வெறுப்பை கொண்டு வந்துருவான். எந்நேரம் செல்லு மேலே ஒரு ஆசையை கொண்டு வருவான். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க இல்லை. அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிசாசினுடைய கிரி. அதுதான் நம்ம பிள்ளைங்களை அப்படி பாடாப்படுத்துது. நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் பிள்ளைங்களை அபிஷேகத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து பிள்ளைங்களை நல்லா வந்து படின்னு சொல்கிறத காட்டிலும் தேவ சமூகத்துக்குள்ள பிள்ளைங்களை, வாலிபர் கூட்டம் நடக்குதா, கன்வென்ஷன் கூட்டம் நடக்குதா, சர்ச்சில் என்ன நடக்குது, இது எல்லாவற்றிலும் நம் பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டே எல்லாவற்றிலும் கொண்டு போய் பிள்ளைங்களை அமர வைக்க வேண்டும். அன்றைக்கு அந்த கால் நடக்க முடியாத கால் விளங்காதவனை ஓட்டை பிரித்து கொண்டாந்து வச்சவனே தானே அவன் எழுந்து போனான். தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சிடணும். எப்படினாலும் பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை நம்ம அவங்கள கசப்பு தான் மருந்து, அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த மருந்தை ஊட்டணும். அதுதான் அவங்க ஆத்மாவை குணப்படுத்தும், பிசாசை ஜெயிக்கும். ஹல்லேலூயா! இந்த பாஸ்டர் கூட சொல்லுவார், எனக்கு அந்த பாட்டை எங்கள் அப்பா வந்து மனப்பாடம் பண்ணால் தான் சண்டே காப்பியே காலையில், அது மாதிரி சண்டே போயிட்டு வந்து அந்த சர்ச்சில் கொடுத்த வசனங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் தான் மத்தியான சாப்பாடு. ஆனால் இவர் என்ன செய்வாராம், அந்த ஒரே வசனத்தை மட்டும், குட்டி வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போய் ஒப்பிப்பாராம். அதாவது அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாங்க. அதனுடைய பலன் என்ன? இன்றைக்கு பிரபலமான ஊழியர். டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது. பாட்டு அழகான ஒரு பாட்டு, அது நம்ம எல்லா சர்ச்சிலையுமே பாடுவோம். சேனை, நல்லா அழகான பாட்டு. சேனைகளின் கர்த்தர்னு வரும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. அந்த பாட்டு எழுதினவர் அவர் தான் இதை சொன்னார். பிரியமானவர்களே, நாம் சாத்தானை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரே ஆயுதம் ஆவியானவருடைய இருபுறமும் கருக்குள்ள வசனமாகிய பட்டயம். இதுதான் சாத்தானை வீழ்த்த முடியும். வேற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்லி தான் சாத்தானே கடைசியில் சொன்னார், பின்னால போ சாத்தானே, எனக்கு பின்னால போ. ஹல்லேலூயா! எனக்கு பின்னால போ. பேதுருவை பார்த்து சொல்றாரு, அப்பால போ சாத்தானே. அவர் உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது. அவன் நல்லது தானே சொன்னான். ஆனால் ஆண்டவருக்கு அது தெரிந்தது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நல்லவனை போல வருவான். நீ இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செய்யாத, ஐயோ இதெல்லாம் வேண்டாம், நீ நல்லவேன்றது மாதிரி பிசாசானவன் நம்மை நரகத்தில் தள்ளுவதற்கு அவன் ஆழ்ந்த அது என்ன சொல்கிறது, அவனுடைய ஆழங்களின் மூலமாய் ஒன்றும் தெரியாதபடி நம்மை மயக்க வருவான், நம்மளை பிடிச்சு இழுக்க வருவான். இல்லை பெரியமானவர்களே, நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். அவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை நாம் தியானிப்போம். அது தியானிக்க ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய சாத்தானுடைய ஆழங்களை உணர்ந்து கொள்ள அவர் நமக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.